ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அக்டோபர் 26, 27, 28 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு வீடியோ கொடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேட்ச் அட்மிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 26th 27க்கானது மோந்தா சைக்ளோன். ஸோ இந்த மோந்தா அப்படிங்கிற புயல் ஒரு வாரமாகவே ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்குது. இதுக்கு பெயர் வச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து தான் இதுக்கு பெயர் வச்சுருக்காங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா எ ஃப்ராக்ரண்ட் ஆர் பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அதாவது மனம் அப்படி இல்லைன்னா ஒரு அழகான மலர் அப்படிங்கிறது தான் இந்த மோந்தா அப்படிங்கிறோட பொருள். பேர் வச்சது யார்? தாய்லாந்து, ஓகேவா? ஸோ அப்போது ஃப்ளவர் அப்படின்னா நம்ம மோந்து பார்ப்போம் இல்லையா, மனம் அப்படின்னாலும் மோந்து பார்ப்போம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அதோட மீனிங்கை. ஸோ பேர் வச்சது, பேர் எப்போவுமே மோந்து பார்க்குறது, ஒரு பூ அப்படின்னா பேர் யார் அழகாக வைப்பாங்க? அம்மா தான் பேர் வைப்பாங்க. அப்போ தாய் அப்படிங்கிறது தாய்லாந்தை வச்சுக்கலாம். இப்போது இந்த பெயர் வைக்கும் நடைமுறை பே ஆஃப் பெங்காலில் தான் இந்த புயல் உருவாச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இன்னைக்கு கூட கரையை கடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த காக்கிநாடா, ஆந்திரா தமிழ்நாடு பார்டரு, ஸோ அந்த மசூலிப்பட்டினம் இந்த ரீஜியனில் தான் கடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த வங்காள விரிகுடாவில் உருவாகிற புயல்களுக்கெல்லாம் பெயர் வைக்கும் நடைமுறை அப்படிங்கிறது 2004 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாடுகள் இந்த புயல்களுக்கு பெயர் வச்சுட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் அப்படின்னா பங்களாதேஷ், இந்தியா, மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, அப்படியே ஏபிசிடி வரிசையிலே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கிற ரீஜியனில் இருக்கிற கண்ட்ரீஸ் தான் பெயர் வைப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2018 ஆக்சுவலாக இந்த 8 நாடுகளும் சேர்ந்து ஒரு 64 பெயர்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 64 பெயர்களும் இந்த 2017-18 காலகட்டத்தோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ புதுசாக தான் நேம் செலக்ட் பண்ணணும் இல்லையா? அப்போது இவங்க கூட இன்னும் ஒரு 5 கண்ட்ரீஸ் 2018 இந்த கூட்டமைப்பில் சேர்றாங்க. ஸோ அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான், கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, ஏமன், ஓகேவா? ஓமன் ஆல்ரெடி இருக்குது, ஏமன் சேர்றாங்க. அண்ட் கத்தார் கண்ட்ரிஸ், ஸோ கத்தார், சவுதி அரேபியா, யுஏஇ, அதே போல் ஈரான், ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் யுஏஇயில் மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ யூகேல பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் கிங்டமில் 27 கண்ட்ரீஸ் இருப்பாங்க. அதே மாதிரி யுஏஇயில் எத்தனை கண்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் இவங்க 5 கண்ட்ரீஸும் 2018 சேர்ந்துருப்பாங்க. ஸோ இவங்க 5 பேரும் சேர்ந்ததும் டோட்டலாக இப்போ 13 கண்ட்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு கண்ட்ரீஸும் 13 நேம், ஒவ்வொன்றும் ஈச் 13 நேம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 169 நேம்ஸ் இருக்குது. ஸோ இது ஏப்ரல் 2020 ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. இதுலேருந்து தான் தாய்லாந்து இப்போ கொடுத்துருக்கிற மோந்தோ அப்படிங்கிற பெயர் எடுக்கப்பட்டிருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் அந்த புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது 2025 இந்திய அறிவியல் துறையின் உயரிய விருது தான் இந்த விஞ்ஞான் ரத்னா விருது. அப்போ இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸ்டார்டிங்கில் இருந்தே இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது ஆக்சுவலாக 2023 தான் ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2023 ஃபர்ஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இந்த அவார்டு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2023 அனௌன்ஸ் பண்ணி 2024 கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ செகண்ட் டைமாக இந்த விருது யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா மறைந்த வானியற்பியல் விஞ்ஞானியான ஜெயந்த் நார்லிகர். ஸோ இவர் இறந்துட்டாரு, இவருக்கு தான் இப்போ இந்த அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இவருக்கு இந்த அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரபஞ்ச தோற்றம். ஸோ நம்ம எப்போவுமே இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டால் பிக் பேங் தியரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பிளாக் ஹோல், அதுக்கப்புறம் பிக் பேங் தியரி, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச தோற்றத்தோட பெருவெடிப்பு கோட்பாடு சொன்ன மாதிரி பிக் பேங் தியரி, ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு பிரிட்டன் வானியற்பியலாளர் ஃப்ரெட் ஹோயில் அப்படிங்கிறவரோட சேர்ந்து சில ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காரு. அதை அங்கீகரிக்கிறதுக்காக தான் இந்த விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முடிவில்லா புதிய பொருட்களின் உருவாக்கத்துடன், ஸோ இன்ஃபினிட்டியாக என்ன ஆகும் அப்படின்னா புதுசாக பொருட்கள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த உருவாக்கத்துடன் பிரபஞ்சம் எப்போதும் நிலைத்திருந்தது அப்படிங்கிறது தான் இவர்களோட கருத்து. ஸோ இந்த பிக் பேங்
பேங் தியரியோ இல்லைனா பிளாக் ஹோல் ட்ராஜடியோ, ஸோ இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறதோ கிடையாது. எல்லாமே வந்து ஒரு இன்ஃபினிட்டியாக புதுசாக ஒரு பொருட்கள் வந்து உருவாயிட்டே இருக்குது அப்படின்னா அதோட ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருந்திருக்கு. அப்படி ஒரு புதிய பொருட்களின் தோற்றம் தான் அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் இந்த விஞ்ஞான் ரத்னா அப்படிங்கிற விருது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா மகாராஷ்டிராவில் கோலாப்பூர் அப்படிங்கிற பிளேஸில் 1938 பிறந்தவர். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸும் இம்பார்ட்டன்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நிறைய விருதுகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த விஞ்ஞான் ரத்னா விருது தான் உயரிய விருதுன்னு பார்த்தோம். ஸோ இது போக விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவ விருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை விஞ்ஞான் குழு விருது அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரில் லாவெண்டர் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதோட சாகுபடியை ஊக்குவிச்சதுக்காக அரோமா மிஷன் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த விஞ்ஞான் ரத்னா விருது 2025 ரிலேட்டடான டேட்டாஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது, நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது ஏஷியான் 47th சப்மிட் 2025. ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம். மலேசியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ மலேசியாவோட கோலாலம்பூரில் தான் நடக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு விஷயம், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கலந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026ஆம் ஆண்டே ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டாக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏஷியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான ஆண்டு எது? 2026. ஸோ இதுவே 2025 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு ஆண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து இந்தியன் மிலிட்ரி சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அது வந்து என்ன ஆண்டு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ஆசியான் சமூக கண்ணோட்டம் அப்படிங்கிறது 2045 டார்கெட் வச்சுருக்காங்க. இதுவே வளர்ச்சி அடைந்த இந்தியா விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது 2047 வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இது ரிலேட்டடான டேட்டா. ஸோ ஏஷியான் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1969 உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பேங்காக்ல வச்சு உருவாக்கியிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜகர்த்தால இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து 11 பேர். லாஸ்ட்டாக இணைஞ்சது அந்த தைமூர் லெஸ்தே வந்து இணைஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காஷ்மீர் இணைப்பு. ஸோ 1947 அக்டோபர் 26 தான் காஷ்மீர் வந்து இந்தியா கூட மர்ஜ் ஆச்சு. ஸோ ஜம்முவில் காஷ்மீர் சமஸ்தானத்தின் கடைசி மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னா ஹரிசிங் அப்படிங்கிறவர் தான் இருந்திருப்பார். ஸோ நம்ம இந்தியா கூட எல்லா கண்ட்ரீஸுமே மர்ஜ் ஆகிருப்பாங்க, மூணு சுதேச அரசுகளை தவிர. ஓகேவா, நிறைய சுதேச அரசுகள் இருந்துச்சு, அதில் 3 சுதேச அரசுகளை தவிர எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க. ஸோ அது எது அப்படின்னா ஜுனாகத்து, ஹைதராபாத்து, ஜம்மு காஷ்மீர். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இந்த ஜுனாகத்தும் காஷ்மீரும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருவாங்க. ஹைதராபாத் நவாப் மட்டும் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி முரண்பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பேசி பார்ப்பாரு, கேட்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணி அதை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க, ஹைதராபாத்தையும் இந்தியா கூட சேர்த்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த காஷ்மீரில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இந்தியா கூட சேரணுமா இல்லை பாகிஸ்தான் கூட சேரணுமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்தப்ப எல்லாருமே வந்து இந்தியா கூட சேரணும் அப்படிங்கிறத தான் விரும்பி இருப்பாங்க. அதனால தான் ஹரிசிங் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இந்தியா கூட சேர்ந்திருப்பாங்க. இதுதான் காஷ்மீர் இணைப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 1947 அக்டோபர் 26 ரொம்ப முக்கியம். அடுத்தது ரவீந்திரநாத் தாகூரின் சிலை. ஸோ ரவீந்திரநாத் தாகூரோட சிலை எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட மார்பளவு சிலை அப்படிங்கிறது சைனாவில் பெய்ஜிங் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் எம்பசி இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவரோட சிலையை கொண்டு போய் பெய்ஜிங்கில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பீரியடில் ஒரு சர்டைன் பீரியட் ஒரு 1 இயர் பக்கம் சைனாவில் போய் இருந்திருப்பார். அதுக்காக தான் அவரை கௌரவிக்கும் பொருட்டாக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த சைனாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸ் சிற்பி தான் வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காஃபி உற்பத்தி. ஸோ காஃபி உற்பத்தியில் அதிகமான பங்களிப்பு இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா கர்நாடகா தான். ஸோ 70% ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஃபி பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாவில் தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மங்கி பாத் உரை அப்படிங்கிறது நம்ம பிரதமர் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ மங்கி பாத் உரை எப்பொழுதும் எப்போ நடக்கும்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும். ஸோ இந்த வருஷம் ஜான்வரி 2025 மட்டும் கடைசி வீக் நடக்காம அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதான் வந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் டெக்னிக்கல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஃபெஸ்டிவல் வந்தனால அதுக்கு முன்னாடியே நடத்தியிருப்பாங்க. அண்ட் இந்த மங்கி பாத் உரையில் இவர் வந்து எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் அந்த மாதங்கள் ரிலேட்டடான விஷயங்கள், ஸோ என்னெல்லாம் ஃபேமஸாக நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறது, ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க, இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும், இல்லைனா யாரையாவது காப்பாற்றினவங்களாகட்டும், இல்லைனா அவங்க ஃபீல்டில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா
தான் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணி இந்த மன் கி பாத் உரையில் நம்ம பிரதமர் வந்து கௌரவிப்பார். அப்போ இந்த டைம் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா காஃபி உற்பத்தியை பற்றி பேசியிருக்காரு. அதில் ஒடிசாவோட கோராபுத் அப்படிங்கிற ரீஜியனில் விளைவிக்கிற காஃபி தான் வந்து அதோட டேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். கோராபுத் பகுதி எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒடிசா. காஃபி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஃபி உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல போகிறீங்க. வேறு என்ன இவர் மென்ஷன் பண்ணார் அப்படின்னா வந்தே மாதரம் பாடல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதினது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஸோ இது வந்து 1950 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாடல் வந்து எழுதப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா எழுதி 150 வருடங்களை நிறைவு செஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக தான் இவர் இதை மென்ஷன் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த பாடல் வந்து எந்த புத்தகத்தில் இடம்பெற்றதுன்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற புத்தகம் 1882 எழுதப்பட்டது பங்கிம் சந்திர சட்டர்ஜியால். ஸோ இது வந்து ஒரு பெங்காலி நாவல் தான். ஓகேவா. இந்த பெங்காலி நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட பாடல். பட் இதில் இருக்கிற அந்த பாடல் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் இருக்கும். ஒரு சான்ஸ்கிரிட் போயம். ஸோ இதுதான் நம்ம தேசிய பாடலாக 1950 ஜான்வரி 24 வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1896 ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்தே மாதரம் பாடலை முதலாக பாடியிருப்பார். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேசிய கீதமான ஜனகணமன ஸோ அது எந்த வருஷம் வந்து பாடப்பட்டுச்சு ஃபஸ்ட்டாக அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது வேறு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரதமர் வந்து சிஆர்பிஎஃப் இருக்கு இல்லையா அந்த மத்திய ரிசர்வ் படை. ஸோ அவங்க வந்து பெங்களூரில் நாய்கள் பயிற்சி பள்ளி அப்படிங்கிறது இருக்குது. அவங்க ட்ரெயின் பண்ணுற அந்த டாக்ஸுக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாக் ப்ரீட்ஸை பற்றி பேசியிருப்பார். ஸோ இதில் கோம்பை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். முத்தோல் ஹெனண்ட் அப்படிங்கிற ப்ரீடு வந்து கர்நாடகாவில் இருக்குது. பாண்டிகோனா அப்படிங்கிற ப்ரீடு வந்து ஆந்திராவில் இருக்குது. ஸோ இதுவே வந்து கேட்கலாம். ஓகேவா. ஸோ நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது நவம்பர் 15 வந்து பழங்குடியினர் பெருமை தினம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து பிர்சா முண்டா அவர்களோட பிறந்த தினம். அதை தான் வந்து பழங்குடியினர் பெருமை தினமாக 2023 மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதே போல் அக்டோபர் 31 சர்தார் வல்லபாய் பட்டேலோட 150வது பிறந்த தினம் செலிப்ரேட் பண்ண இருக்கோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாமே அவரோட உரையில் சொல்லப்பட்ட சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அடுத்தது தினேஷ்குமார் குழு. ஸோ இது வந்து ஒரு 5 நபர் கொண்ட குழு. எதுக்காக அமைச்சிருக்காங்க இந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ ஜார்க்கண்டில் ரீசெண்டாக பிளட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஸோ தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பிளட்டு ஏற்றுனாங்க உடம்புல. ஸோ பிளட்டு ஏற்றுனது அந்த பிளட் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட ரத்தம். அப்போ அந்த வந்து குழந்தைங்களுக்கு ஏற்றுறப்ப அந்த குழந்தைங்களும் ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்கு இந்த தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு தலைமையில் 5 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ இதுதான் அந்த குழு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திரிசூல் முப்படை பயிற்சி. திரிசூல் அப்படின்னா தெரியும் இல்லையா நமக்கு அந்த வேல் இது இருக்கும் இல்லையா திரிசூல் இருக்கும் இல்லையா அதுதான் அந்த திரிசூல். அண்ட் அது வந்து ஒரு இந்த எக்ஸசைஸுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் கோஸ்டல் கார்டு. ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த பயிற்சியில் ஈடுபடுறாங்க. எங்கன்னா குஜராத் பாகிஸ்தான் பார்டரில் வந்து நடக்க இருக்குது. அண்ட் அக்டோபர் 30 நவம்பர் 10 வரைக்கும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா சர்க்ரீக் அப்படிங்கிற பிளேஸு. ஸோ இது 96 கிலோமீட்டர் tidal estuary between Gujarat, Rann of Kutch and Pakistan Sindh province. ஸோ குஜராத்தில் இருக்கிற ரான் ஆஃப் கட்சுக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து மாகாணத்துக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 96 கிலோமீட்டரில் டைடல் எஸ்டுயரி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த எஸ்டுயரி அப்படின்னா கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நதி கடலோட கலக்கும் இடத்தில் உள்ள நதியின் அகன்ற பகுதியை தான் இந்த கழிமுகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ நதிக்கு போய் கடைசியில் கடலோட கலக்குது இல்லையா அந்த கடலுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நதியோட அந்த ஒரு வைடு பார்ட் இருக்கும். ஸோ அந்த பார்ட்டை தான் கழிமுகம்னு சொல்லுவோம். அந்த பகுதியில் தான் இந்த திரிசூல் முப்படை பயிற்சி நடக்குது. அடுத்தது ப்ராஜெக்ட் அருணங்க். இது என்ன ப்ராஜெக்ட் அருணங் அப்படின்னா இதை பிஆர்ஓ இருக்காங்க இல்லையா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். 2008 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 18வது ரைசிங் டே அதோட 18வது வருஷம் அப்படிங்கிறது இந்த வருஷம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் போது தொலைதூர பள்ளத்தாக்கு மற்றும் முன்னோக்கிய பகுதிக்கு முக்கிய இணைப்பை வழங்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே ஏதாவது நெசசிட்டி வரும் இல்லையா அந்த டைமில் அவங்களுக்கு அந்த நெசசிட்டி
எலிஜிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மர்ஜ் பாயிண்ட் வேணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் அருணன்க் அப்படிங்கிற பிளேஸ். அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜியனில் இருக்கிறனால இதை வந்து அருணன்க் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது நியூ ஹெல்ப்லைன் ஃபார் போஷான் அண்ட் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா ஃப்ரம் November 1, 2025. ஸோ இந்த போஷான் அண்ட் PMMVY இந்த ஸ்கீம்ஸ்க்கான புதிய ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஷான் இதோட ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தோன்னா 1515 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் தான் இதை வந்து அதுக்கு அண்டரில் தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வருது. ஸோ ஆல்ரெடி இருந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னா 14408 அப்படிங்கிறது தான். ஸோ போஷான் அப்படிங்கிற ஸ்கீம் எடுத்துட்டோம் அப்படின்னா 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த குழந்தைகளுக்கான நியூட்ரிஷன் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறது 1997 வந்திருக்கும், 1995 வந்து வந்திருக்கும் மிட் டே மீல் ஸ்கீம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது 2007 வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2021 வந்து PM போஷான் அப்படிங்கிறதுல வந்து இது பண்ணியிருப்பாங்க. அது 2.0 வெர்ஷன் அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த போஷான் வந்து 2018 வந்திருக்கும். ஸோ இதோட 2.0 வெர்ஷன் வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனோட இயரான 2021-22 to 25-26 பீரியட் வரைக்கும் இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிறது April 1, 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்திரா காந்தி மாத்ரு சயோக் யோஜனா அப்படிங்கிறது 2010 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஒரு மறுவடிவம் தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிறது. இது வந்து January 1, 2017 ஸ்டார்ட் பண்ணது. அப்டேஷன் வந்து April 1, 2022 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ இதில் தான் வந்து ANC அப்படிங்கிற கான்செப்ட் வரும், ஆன்டி நேட்டல் செக்கப் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ அதே போல் இதில் 5,000 கேஷ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ 2022 என்ன அப்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் கொடுக்குறதா இந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ வந்து செகண்ட் கேர்ள் சைல்டும் இருந்தாச்சு அப்படின்னா அதுக்கும் அந்த 3,000 + 2,000 அப்படின்னு டோட்டலாக 5,000 அமௌண்ட் வந்து கொடுக்கப்படும். அதான் அப்டேஷன். 2017 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க, 2022 சில அப்டேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வேர்ல்டு போலியோ டே. ஸோ October 24. ஸோ இதோட தீம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் போலியோ, எவ்ரி சைல்டு எவ்ரி வேக்சின் எவ்ரிவேர் அப்படிங்கிறது தான் தீம். ஸோ WHO யூரோப்பியன் ரீஜியனில் போலியோ ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது 2002. இந்தியாவில் போலியோ ஃப்ரீ எப்போலேருந்து இருக்குது அப்படின்னா, அதாவது போலியோ இல்லாத நாடாக எப்போ இந்தியா ஆயிருக்குன்னா 27 March 2014 அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ போலியோ இல்லாத கண்ட்ரின்னு எப்போ சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 years கண்டினியூஸாக அங்கே வந்து எந்த ஒரு போலியோ இதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா அங்கே வந்து போலியோ அந்த கண்ட்ரியில் இல்லை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா October 28 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ 26, 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்ல, அதை ரீகேப் பார்த்துட்டு அப்புறம் 28 போய்க்கலாம். மோந்தா சைக்ளோன். ஸோ தாய்லாந்து பெயர் வச்சுருக்காங்க. ஃப்ராக்ரண்ட் அப்படி இல்லைனா பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படிங்கிறது மீனிங். விஞ்ஞான் ரத்னா விருது 2025 வந்து ஜெயந்த் நார்லிகர் அவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஷியான் 47 சம்மிட் மலேசியாவில் நடக்குது. அண்ட் காஷ்மீர் இணைப்பு 1947 October 26. ரவீந்திரநாத் தாகூருக்கு பெய்ஜிங்கில் சிலை வச்சுருக்காங்க. காப்பி உற்பத்தியில் கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ், 70% உற்பத்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ்குமார் குழு வந்து ஜார்க்கண்டில் அந்த HIV பாதிப்பு பற்றி ஆராயறதுக்கு திரிசூல் முப்படை பயிற்சி குஜராத் பாகிஸ்தான் பார்டரில் நம்ம இந்தியாவோட 3 முப்படைகளும் சேர்ந்து பயிற்சி மேற்கொள்வது. ப்ராஜெக்ட் அருணங்க் அப்படிங்கிறது BRO இனிஷியேட் பண்ணது. இது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட்டு. நியூ ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார் போஷான் அண்ட் PMMVY என்னன்னு பார்த்தீங்கன்னா 1515 அப்படிங்கிறது. வேர்ல்டு போலியோ டே October 24. ஸோ உச்சநீதிமன்றத்தின் 53வது சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா. ஸோ இவர் யார் நியமிக்க போகிறாங்கன்னா சூரியகாந்த். இவரை தான் வந்து நம்ம PR கவாய் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு. November 24 பதவி ஏற்பார். 2027 February வரைக்கும் இவர் இருப்பார். ஸோ இவரை வந்து பரிந்துரை பண்ணது PR கவாயின்னு பார்த்தோம். இவர் தான் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ அப்போ 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறது. ஸோ 50வது தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சூரியகாந்த் பார்த்தீங்கன்னா ஹரியானா
ஹரியானாவில் 1962 February 10 பிறந்திருப்பார். 2018 ஹிமாச்சல் பிரதேஷோட அந்த ஹைகோர்ட் இருக்கும் இல்லையா, அங்கே சீஃப் ஜஸ்டிஸாக பதவி ஏற்றிருப்பார். 2019 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இவருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இதில் ஆர்டிக்கல் வந்து 124 இருந்து 147 வரைக்கும் பார்ட் 5 கவர் ஆகும், சாப்டர் 4 வரும். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 124. ஸோ ஆர்டிக்கல் 124 படி தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது நியமனம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் ஆக்ட் 1773 படி 1774 அமைச்சிருப்பாங்க கல்கத்தாவில். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். அண்ட் ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா இந்த ரீஜியன்லாம் அமைச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அப்போதைக்கு உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் கொண்டு வந்து உயர்நீதிமன்றம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போது இருக்கிற உச்சநீதிமன்றம் நம்ம எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி 1950 January 28. ஸோ இது தொடங்கினப்ப 8 ஜட்ஜஸ் அப்படிங்கிற இருந்திருப்பாங்க. இப்போ இதோட ஸ்ட்ரென்த் வந்து 33 + 1, அதாவது டோட்டலா 34 ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த நீதிபதிகளோட எண்ணிக்கையை யாரு முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி இந்த நீதிபதிகள் எல்லாம் நியமனம் பண்றதுக்கு பரிந்துரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ 1+4 அப்படிங்கிற ஜட்ஜஸ் அதில் இருப்பாங்க. அவங்க பரிந்துரை கொடுக்குறவங்க தான் வந்து அடுத்த ஜட்ஜா நியமிக்கப்படுவாங்க, இல்லை வேற ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அந்த மாதிரி நியமிக்கப்படுறது எல்லாமே. ஸோ அவங்களும் கேட்பாங்க. அண்டு இப்போ கரண்ட்ல யார் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்டையும் கேட்டு கலந்து ஆலோசித்து தான் அவங்கள நியமனம் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேலரிஸ் எல்லாம் யார் டிட்டர்மைன் பண்ணுறா, இவங்க சேலரிஸ் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் தான் இதோட ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ டிட்டர்மைன் பை பார்லிமெண்ட், பட் அமௌண்ட் அப்படிங்கிறது அந்த கான்டிஜென்சி ஃபண்டு, ஸோ அதிலிருந்து அந்த மாதிரி அதிலிருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க, ஆக்டிங் ஜட்ஜு, ஆட்ஹாக் ஜட்ஜு, ரிட்டையர்ட் ஜட்ஜு. ஸோ ஆக்டிங் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான், தேவைக்கேற்ற மாதிரி அந்த தேவைப்படுற நேரத்தில் நியமனம் பண்ணிடுவாங்க. ஆட்ஹாக் ஜட்ஜஸ் வந்து டெம்பரரிலியாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார்ல, அவர் தான் வந்து நியமனம் பண்ணுவார். எதுக்காகனா குவாரம் இஷ்யூஸ்க்காக. ஸோ குவாரம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்மளோட இதில் 1/10 மெம்பர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதுதான் அந்த 10% இருந்தாங்க அப்படின்னா தான் ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஆகட்டும், ஸோ எந்த இடத்துல வந்து அது ஒர்க் ஆக முடியும், பார்லிமெண்ட் ஆகட்டும். சப்போஸ் போதுமான அளவு மெம்பர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கூட்டம் வந்து நடைபெற முடியாது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த டைமில் ஏதாவது இஷ்யூஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ், ஸோ அந்த குவாரம் போதிய உறுப்பினர் இல்லாத அந்த இஷ்யூ, அந்த டைமில் தான் வந்து இந்த ஆட்ஹாக் ஜட்ஜஸை வந்து டெம்பரவரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ரிட்டையர்டான ஜட்ஜஸை தேவைக்காக ஏதாவது ரீஅப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது மெலிசா புயல்கள் ஜமைக்கா ரீஜியனில் தாக்க போகுது. 1851 அப்புறமா இந்த ரீஜியனில் ஒரு புயல் இவ்வளோ தீவிரமாக தாக்க போகுது அப்படின்னா அது இந்த மெலிசா அப்படிங்கிற புயல் தான். அடுத்தது ஓலோ ட்ரைப். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ரீஜியனில் இருக்கக்கூடியவங்க தான். அடுத்தது ஏபிஇசி, ஏஷியா பசிபிக் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் சம்மிட் 2025. ஸோ இது சவுத் கொரியா தான் இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஏபிஇசி அப்படிங்கிறது 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டிங் ட்ரேட் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத், ஸோ ஒரு வர்த்தகம் அதே மாதிரி நிலையான வளர்ச்சி, இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது நிறுவப்பட்டுச்சு. அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்கனாமிக்கில் எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறது, எக்கனாமிக் ரிலேட்டடான விஷயங்கள். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஏபிஇசி. அடுத்தது மிஸ்டி இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு கீழே வரக்கூடியது. ஸோ மிஸ்டி அப்படின்னா என்னென்னா மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடேட்ஸ் அண்ட் டேஞ்சிபிள் இன்கம்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த மிஸ்டி. ஸோ மிஸ்டி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்போ ஆக்சுவலாக இந்த மிஸ்டி அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், ஃபுல் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து 2023 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணது தான். எதுக்காக அப்படின்னா ரீஸ்டோர்ட் அண்ட் கன்சர்வ்ட் அபவுட் 22,560 ஹெக்டேர்ஸ் ஆஃப் மேங்க்ரோவ்ஸ். ஓகேவா? இந்த சதுப்பு நில காடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இதுக்கு கீழே பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2 வருஷமாக அது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 20
22,560 ஹெக்டேர் மேங்க்ரூவ்ஸ் வந்து இதுக்கு கீழே பாதுகாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்தியா வந்து இந்த மேங்க்ரூவ் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்த சதுப்பு நில காடுகளை பாதுகாக்கிறது தொடர்பான ஒரு இதில் எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன் அந்த இது இருக்கும் இல்லையா, ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27 நடந்துச்சு இல்லையா 2022ல். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா வந்து இந்த இனிஷியேட்டிவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ COP27 அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? 2022ல் வந்து நடந்திருக்கும். ஸோ அது எந்த பிளேஸில் நடந்துச்சு அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நிறைய பார்த்துருப்போம் காப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே. அடுத்தது பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் 2025-26ல் அனௌன்ஸ் பண்ண ஒரு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணது. அண்டு October 11, 2025ல் பிரதமர் வந்து இதை லான்ச் பண்ணி வச்சுருப்பார் நியூ டெல்லியில் வச்சு. ஸோ மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 100 விவசாய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து, அதாவது அங்கே வந்து அந்த விவசாயத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏரியா பின்தங்கிய மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள விவசாயத்தில் முன்னோடி மாவட்டமாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இதுக்கு கீழே 4 தமிழ்நாட்டு மாவட்டங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது பீமான் ஸ்கீம். ஸோ பில்டிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் அசட்ஸ் அண்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் இந்த பீமான். ஸோ இதை ஒடிசா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த வானூர்தி அமைப்பு இருக்குல்லையே அந்த ஏவியேஷன் செக்டார் அவங்க இதில் அதை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதோட டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு. ஸோ இதான் வந்து 28ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார், சூரியகாந்த் அப்படிங்கிறவர். மெலிசா புயல் வந்து ஜமைக்காவில், அண்ட் ஓலோ ட்ரைப் அருணாச்சல் பிரதேஷ், ஏபிஇசி அப்படிங்கிறது சவுத் கொரியா இந்த சம்மிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. மிஸ்டி இனிஷியேட்டிவ் ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் 2023ல் லான்ச் பண்ணாங்க. ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணுறது தான் இதோட நோக்கம். பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா October 11, 2025ல் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்கள் அதுக்கு கீழே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி. பீமான் அப்படிங்கிற ஸ்கீம் பில்டிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன் அசட்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஒடிசா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க ஏவியேஷன் செக்டாரை மேம்படுத்துறதுக்காக அவங்க ஸ்டேட்டில். ஸோ இது எல்லாம் 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். கேட்ட கொஷின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.